ஆலந்தலையில் 51.63 கோடி ரூபாயில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திறந்து வைத்தார். தூத்துக்குடி நாசரி திருமண்டலத்திற்கு சொந்தமான பரிஃபேட்ரிக் தேவாலயத்தில் கூட்டம் நடத்துவது தொடர்பாக இரு பிரிவினர் இடையே மோதல், வாக்குவாதம், பரபரப்பு. காவல்துறையினர் குவிப்பு. ஆலந்தலையில் 51.63 கோடி ரூபாயில் புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி திறந்து வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் வட்டம் ஆலந்தலை திட்டப்பகுதி ஐஐயில் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 51.63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள 512 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகளை தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கருணாநிதி, மீன்வளம், மீனவர் நலம் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித்தலைவர் லட்சுமிபதி தலைமையில் திறந்து வைத்து பயனாளிகளுக்கு குடியிருப்புகளுக்கான ஒதுக்கீட்டு ஆணைகளை வழங்கி தெரிவித்ததாவது: தமிழ்நாட்டில் குடிசையற்ற வீடுகள் இருக்க வேண்டும் என்ற நோக்கில் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் குடிசை மாற்று வாரியத்தை தொடங்கி வீடற்ற ஏழைகளுக்கு வீடுகளை வழங்கினார் என்றும், அதனைத் தொடர்ந்து முத்தமிழ் அறிஞர் டாக்டர் கலைஞர் வழியில் செயல்பட்டு வரும் தமிழ்நாடு முதலமைச்சர் இந்த துறையை தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் என மாற்றி தற்போது வீடற்றவர்களுக்கு வீடு வழங்கி வருகிறார். அதை மக்கள் முறையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என கூறினார். அதன்படி திருச்செந்தூர் வட்டத்தில் பொருளாதாரத்தில் நலிவுற்ற நகர்ப்புற மற்றும் நகர்ப்புறத்தை சுற்றியுள்ள ஊரக பகுதிகளில் வசித்து வரும் ஏழை எளிய குடும்பங்கள் பயன்பெறும் வகையில் திருச்செந்தூர் வட்டம் ஆலந்தலை கிராமத்தில் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் 51.63 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 512 புதிய அடுக்குமாடி குடியிருப்புகள் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் கட்டப்பட்டுள்ளதாகவும், இந்த திட்ட பகுதியில் ஒரு வீட்டிற்கான திட்ட மதிப்பீடு 10.16 லட்சம் ரூபாயாகும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த திட்டத்தில் பயன்பெற 1,65,625 ரூபாய் பங்களிப்பு தொகையாக அளித்து பயன்பெறலாம் எனவும், இந்த திட்டப்பகுதியில் ஒவ்வொரு வீடும் சுமார் 400 சதுர அடி பரப்பளவில் கட்டப்பட்டுள்ளதாகவும், ஒரு பிளாக்கிற்கு 64 வீடுகள் வீதம் 8 பிளாக்குகளாக மொத்தம் 512 வீடுகள் கட்டப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டது. ஒவ்வொரு குடியிருப்பும் வசிப்பறை, சமையலறை, படுக்கையறை, குளியலறை மற்றும் கழிப்பறை போன்ற வசதிகளுடன் செராமிக் டைல்ஸ் தளமும் அமைக்கப்பட்டுள்ளதாகவும், திருச்செந்தூர் பகுதியில் இருக்கின்ற வீடு இல்லாதவர்கள் இந்த குடியிருப்பில் வீடு பெற்று பயன்பெற வேண்டும் எனவும், சுனாமி குடியிருப்பில் உள்ள 68 வீடுகள் மழைக்காலத்தில் பாதிக்கப்படுவதால் சாலைக்கு மேல் உயரமாக அந்த வீடுகளை கட்டித்தர வேண்டும் என்று தூத்துக்குடி பாராளுமன்ற உறுப்பினரிடம் கோரிக்கை வைத்து அவர்களும் கட்டித்தருவதாக உறுதியளித்துள்ளார். தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையிலான அரசு ஏழை எளிய மக்களை காக்கின்ற அரசாக விளங்கி வருவதாகவும் மீன்வளம், மீனவர் நலன் மற்றும் கால்நடை பராமரிப்புத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா 2ஆம் நாளான இன்று சுவாமி அம்பாள் திருவீதி உலா நடைபெற்றது. முருகப்பெருமானின் 2வது படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா 14ஆம் தேதி புதன்கிழமை கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது. திருவிழாவின் 2ஆம் நாள் இரவு ஆழ்வார் திருநகரி தாசில் ஆண்டிய பிள்ளை மண்டபத்திலிருந்து சுவாமி குமரவிடுங்க பெருமான் சிங்க கேடய சப்பரத்திலும், தெய்வானை அம்மன் பெரிய கேடய சப்பரத்திலும் எழுந்தருளி வீதி உலா நடைபெற்றது. விழாவில் திரளான பக்தர்கள் தரிசனம் செய்தனர். வருகின்ற பிப்ரவரி 23ஆம் தேதி 10ஆம் திருவிழா அன்று திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான தேரோட்டம் நடைபெறுகிறது. திருவிழாவிற்கான ஏற்பாடுகளை திருக்கோவில் பணியாளர்கள் செய்து வருகின்றனர்.
திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் 2.43 கோடி ரூபாயில் அதிநவீன சிடி ஸ்கேன் எந்திரத்தை பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி இயக்கி வைத்தார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அரசு மருத்துவமனையில் 2.43 கோடி ரூபாய் செலவில் புதிதாக அதிநவீன சிடி ஸ்கேன் எந்திரம் நிறுவப்பட்டுள்ளது. இந்த எந்திரத்தை இயக்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு ஆட்சியர் லட்சுமிபதி தலைமை தாங்கினார். மேலும் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் முன்னிலை வகித்தார். இதில் பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கலந்து கொண்டு சிடி ஸ்கேன் எந்திரத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக இயக்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி, சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ், மாவட்ட ஊராட்சி தலைவர் பிரம்மசக்தி, திருச்செந்தூர் நகர்மன்ற தலைவர் சிவ ஆனந்தி, துணைத் தலைவர் செங்கோழி ரமேஷ், திருச்செந்தூர் அரசு மருத்துவமனை தலைமை மருத்துவர் பொன் ரவி, மருத்துவ அலுவலர் பாபநாசகுமார், கோட்டாட்சியர் குருச்சந்திரன், தாசில்தார் பாலசுந்தரம் மற்றும் அரசு அலுவலர்கள், மருத்துவர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். திருச்செந்தூர் கோவிலுக்கு பாத யாத்திரை வரும் பக்தர்களுக்காக புதுக்குளத்தில் சிறப்பு அன்னதான கூடத்தை திருச்செந்தூர் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் திறந்து வைத்தார். திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி கோவில் மாசி திருவிழாவையொட்டி நாகர்கோவில், கன்னியாகுமரி, வள்ளியூர், திசையன்விளை மற்றும் கேரள பகுதியில் இருந்து பாத யாத்திரையாக பக்தர்கள் அதிகமானோர் செல்வர். இதனையொட்டி சாத்தான்குளம் பகுதியில் பாத யாத்திரை பக்தர்களுக்கு முருக பக்தர்கள் சார்பில் 3 வேளையும் அன்னதானம் வழங்கப்பட்டு வந்தது. தற்போது திருச்செந்தூரில் மாசி திருவிழா தொடங்கியுள்ளதையொட்டி பாத யாத்திரையாக வரும் முருக பக்தர்களுக்கு நாள்தோறும் அன்னதானம் வழங்கிடும் வகையில் முருக பக்தர்கள் சார்பில் புதுக்குளத்தில் சிறப்பு அன்னதான கூடம் அமைக்கப்பட்டு திறக்கப்பட்டது. கூடத்தை திருச்செந்தூர் கோட்டாட்சியர் குருச்சந்திரன் தலைமை வகித்து திறந்து வைத்தார். தொடர்ந்து அன்னதானத்தையும் தொடங்கி வைத்தார். இதில் ஓய்வு பெற்ற துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் மாசானமுத்து, ராஜகோபால், பொன்பாண்டித்துறை, வழக்கறிஞர் இளங்கோ, துணை வட்டார வளர்ச்சி அலுவலர் ரஞ்சித், புதுக்குளம் ஊராட்சி தலைவர் பாலமேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி நாசரி திருமண்டலத்திற்கு சொந்தமான பரிஃபேட்ரிக் தேவாலயத்தில் கூட்டம் நடத்துவது தொடர்பாக இரு பிரிவினர் இடையே மோதல், வாக்குவாதம், பரபரப்பு, காவல்துறையினர் குவிப்பு. தூத்துக்குடி நாசரி திருமண்டலத்திற்கு சொந்தமான பரிஃபேட்ரிக் தேவாலயம் தூத்துக்குடி 1ஆம் ரயில்வே கேட் அருகே அமைந்துள்ளது. இந்த ஆலயத்தில் குருவாக செயல்படும் செல்வின் துரை என்பவரது தலைமையில் புதிய சேகர கமிட்டி பதவியேற்பு பின்பு கமிட்டி உறுப்பினர்கள் கோவில் பிச்சை, தேவராஜன், STK ராஜன், ரூபன் ஆகிய 4 பேரை கமிட்டியில் இருந்து நீக்கியுள்ளனர். இதனைத் தொடர்ந்து குருவானவர் செல்வின் துரை மற்றும் எதிர்த்தரப்பினர் இடையே தொடர்ந்து மோதல் போக்கு இருந்து வருகிறது. இதன் காரணமாக காவல்துறை மற்றும் வருவாய்த்துறை தலைமையில் அனுமதி பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு பரிஃபேட்ரிக் தேவாலயத்தில் எந்தவித சேகர கமிட்டி கூட்டமும் நடத்தக்கூடாது என முடிவு செய்யப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் காலை பரிஃபேட்ரிக் ஆலயத்தில் வைத்து சேகர கமிட்டி கூட்டம் நடத்தப்படும் என குருவானவர் செல்வின் துரை நேற்று வாட்ஸ்அப் மூலம் உறுப்பினர்களுக்கு தகவல் கொடுத்துள்ளார். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மற்றொரு பிரிவினர் இன்று தேவாலயத்தில் கூட்டம் நடைபெற இருந்த நிலையில் அங்கு உள்ளே சென்று கூட்டம் விதிமுறைகளை மீறி நடத்துகிறீர்கள் என கூறி வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனைத் தொடர்ந்து இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டு வாக்குவாதம் ஏற்பட்டு ஒருவருக்கொருவர் ஆபாச வார்த்தைகளால் அர்ச்சனை செய்தனர். மேலும் இரு தரப்பினரும் ஒருவர் மீது ஒருவர் புகார் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பாதுகாப்பிற்கு இருந்த காவல்துறையினர் இரு பிரிவினரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி வைத்தனர். இந்த சபையில் தூத்துக்குடி பரிஃபேட்ரிக் சேனை பேராலயத்தினுடைய சாதாரண உறுப்பினராக இருக்கின்றோம். இந்த கோயிலிலே 4 பெருமண்ட உறுப்பினர்களை திடீரென்று நீக்கியேன் என்று சொல்லி நீக்கிவிட்டதாக சொன்னார்கள். ஆனால் அவர்களுக்கு முறையாக தகவலோ எந்த அறிவிப்போ கொடுக்காமல் கூட்டத்தை டிசம்பர் மாதம் ஒன்று நடத்த போனாங்க. அதுலேயும் பொதுமக்கள் எல்லாரும் பிரச்சனை பண்ணி அந்த கூட்டம் நிறுத்தப்பட்டு தாசில்தார் முன்னிலையிலே சமாதான கூட்டம் நடைபெற்றது. அதற்கு பிறகு 8வது மாதம் ஒரு இதே போல அவர்கள் திரும்பியும் கூட்டம் நடத்த பொழுது அப்பவும் ஏற்பட்ட பிரச்சனையின் காரணமாக சமாதான கூட்டம் நடத்தப்பட்டு முடிவு ஒத்திவைக்கப்பட்டது கூட்டம். அதையும் மீறி இன்று 10/8/10/2/24 அன்று கூட்டம் நடத்த நோட்டீஸ் கொடுக்கப்பட்டது, முறையாக கொடுக்கப்பட்டது. ஆனால் அந்த நீக்கப்பட்ட 4 பேருக்கு நோட்டீஸ் இல்லை.
ஆகவே அதையும் நாங்கள் காவல்துறை புகார் கூட்டின போது அதுவும் பீஸ் கூட்டப்பட்டு 12ஆம் தேதி கூட்டப்பட்டது. அந்த கூட்டத்திலே எந்த முடிவும் ஏற்படவில்லை. உங்களுக்கு பிராக்டிஸ் பற்றி தெரியும். ஒரு கடந்த முறையில் இதே பிரச்சனை. காரணம் என்னவென்று சொன்னால், கடந்த காலங்களில் 40 ஆண்டு காலம் ஒரு அணி ஆட்சி எதிர்க்கிறார்கள். ஆட்சி காலத்தில் சொல்ல முடியாத ஊழல்கள் எல்லா இடங்களிலும் பார்த்தால், ஒருவேளை பிஜிஎஸ்ல களவு, பேட்ரிக் சர்ச்சில களவு, அது மட்டுமல்லாமல் புதிய ஆலயம் கட்டுவதற்காக 27 லட்சம் ரூபாய் கணக்கில் இருக்காங்க. ஆனால் இதுவரைக்கும் எந்த பணியும் நடைபெறவில்லை. அப்படியா அந்த சூழ்நிலை என்னை கொண்டு டிரான்ஸ்பர் பண்ண நிர்வாகம் ஒரு சில உண்மைகளை கண்டுபிடிக்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் அவருடைய காரியம் என்னன்னு சொன்னால், இன்னைக்கு அவங்க மைனாரிட்டி எந்த ஒரு நிர்வாகம் மத்திய கொடுத்துட்டு ஒதுங்கினால்தான் நம்முடைய ஜனநாயகம். ஆனால் ஜனநாயகத்திற்கு புறம்பாக அதிமுகவில் பிரபலமாக இருக்கிற ஹென்றி முழு காரணம் அவர்தான். எனவே அவர் மீது கண்டிப்பாக காவல்துறை நடவடிக்கை எடுக்க வேண்டும். அது மட்டுமல்லாமல் எடப்பாடி பழனிசாமி அவரை கட்சியில் விட்டு நீக்க வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வோம். என்று சொன்னால், அவர் நிமித்தமாக அதிமுக ஒரு பெரிய தலைகுனி. பொதுவாக இன்னைக்கு சிறுபான்மை மக்களை ஆதரிப்பதாக சொல்கிற எடப்பாடி பழனிசாமி அப்படிப்பட்ட சூழ்நிலையில ஒரு ரவுடியை கட்சியில வச்சு எல்லாத்தையும் மிரட்டுவது ஒரு அநீதியான காரியம். எனவே நான் இதை வன்மையாக கண்டிக்கிறேன். அது மட்டுமல்லாத ஒரு காலத்துல பல ஊழல்கள் நான் சொல்ல முடியும். நான் 20-30 வருஷம் சின்னவராக இருக்கும்போது அப்பவும் இதை பின்தான களவாண்டாங்க. IMS ரூபாய் 3 லட்சம் கையாள பண்ணாங்க. பல ரூபாயை கையாள பண்ணிருக்காங்க. ஏன்னா இன்னைக்கு என்ன செய்யறாங்கன்னா, ஒருவேளை பல களவுகள் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது, ஆடிட் பண்ணியிருக்காங்க. அவங்களை செலுத்தணும் சொல்லும்போது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் இதன் நிமித்தமாக அவர்களை சிஎம் செல்வார்கள், SP DSP எல்லாருக்கும் நான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கேன். ஏன் பேரே போட்டிருக்கேன். ஏன்னு சொன்னா அதனால ஒரு பயம், இவர் இழந்தா இன்னும் பிரச்சனை என்ன, இந்த பிரச்சனை பண்ணி சட்டம் ஏற்படுத்தி என்னை மாறுதலாக்க வேண்டிய முயற்சிக்கிறார்கள். ஆனா நாங்க கேட்க வரல, இறைவனுடைய சித்தம் நான் வந்திருக்கேன். ஆனா இருக்கிற வரைக்கும் என்னுடைய யாருமே 5 நிமிஷம் கோயில் காசு அறிய கிடையாது. என்னுடைய செக்ரட்டரி, ட்ரெஸரர் யாருமே கோயில் பணத்துக்கு ஆசைப்பட்டு கிடையாது. கடந்த காலங்களில் இந்த கோயில் பணத்தை கொடுத்து எவ்வளவு வரவு அதையும் தடுத்தாங்க. வாசிக்கணும், வரவையும் வாசிக்கணும், எல்லா வரவையும் வாசிக்கணும். இவருடைய ஒரே நோக்கம் என்னன்னு சொன்னால், மீண்டுமாக நிர்வாகத்தை பிடிக்க வேண்டும். பேட்ரிக் பெரிய சர்ச்சு, கோடிக்கணக்கான பணம் பொருளுகிற சர்ச்சு, நிறைய சென்ட்ரல் ப்ராப்பர்ட்டி இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கூல் இருக்கு. கடந்த காலங்களில் ஸ்கூலுக்கு செலவழிச்சதா பல ரூபாய் இருக்காங்கன்னா ஒன்றும் செய்யல. ரெகக்னிஷன் வாங்காம ஸ்கூலுக்கு செலவழிச்சதா 8 லட்சம் 10 லட்சம் மாத்தி மாத்தி வச்சு வச்சு பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் கையாள் செய்திருக்காங்க. எனவே நான் வன்மையாக கண்டிக்கிறேன். எனவேதான் மீண்டுமாக கமிட்டி நடத்தினா பிரச்சனை வரும். எனவே கமிட்டி நடத்த இன்னைக்கு நான் கமிட்டி எல்லாத்தையும் அறிவிக்கணும். ஏற்கனவே கடந்த கமிட்டியில நாங்கள் போஸ்ட்போன் பண்ணோம். மீண்டுமாக நடத்துவதற்கு பெர்மிஷன் வாங்கி எல்லாருக்கும் வாட்ஸ்அப்ல அனுப்பியாச்சு. பொதுவாக திருமண சட்டம்னா ஒரு கமிட்டி நடத்துவதற்கு 7 நாள், அவசர கட்டணம் 3 நாள். ஒரு கமிட்டியை ஒருவேளை மாற்றினா உடனே நடத்தலாம். அதை நான் இப்படி நேரத்தை எல்லாத்துக்குமே வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்பியாச்சு. எனவே அதெல்லாம் வச்சு தான் என்ன செய்றாங்க, இப்படி பிரச்சனை பண்றாங்க. முழுக்க முழுக்க இருக்க காரணம் ஹென்றி. அவர் மீது கண்டிப்பாக தமிழ்நாடு அரசு நடவடிக்கை வேண்டும். குறிப்பாக முதல்வருக்கு நான் உண்மையாக சொல்லுவீங்களா, மைனாரிட்டி ஆதரிக்கக்கூடிய மக்கள் இப்படிப்பட்ட ஒரு ரவுடிய கோயில வச்சு இருந்தா எல்லாத்துக்கும் அசிங்கம், கட்சிக்கு அசிங்கம், தமிழ்நாட்டுக்கு அசிங்கம். இந்திய ஒன்றிய அரசினால் இருள் நிறைந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறோம் என்றும், திருச்செந்தூரில் அம்பேத்கர் சிலை திறக்கும் அன்று நாட்டில் புதிய ஒளி பிறக்கும் என பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மற்றும் டாக்டர் BR அம்பேத்கர் நினைவு கல்வி அறக்கட்டளை சார்பில் டாக்டர் அம்பேத்கருக்கு 25 அடி உயர வெண்கல சிலை அமைக்கும் பணிக்கான துவக்க விழா நடைபெற்றது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தென்மண்டல செயலாளர் முரசு தமிழப்பன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சி முழுவதுமாக பௌத்த முறைப்படி நடைபெற்றது. இதில் புத்த துறவிகள் கொண்டு சிறப்பு வழிபாடு செய்யப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி டாக்டர் அம்பேத்கர் சிலை அமைக்கும் பணியை அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து டாக்டர் BR அம்பேத்கர் நினைவு இல்லத்திற்கான பணியை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைத்தார். இதனைத் தொடர்ந்து பேசிய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, அம்பேத்கர் வடிவமைத்த அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக செயல்பட்டு வரும் இந்திய ஒன்றிய அரசின் செயல்பாட்டினால் இருள் நிறைந்த நாட்டில் வாழ்ந்து வருகிறோம் என்றும், திருச்செந்தூரில் அம்பேத்கர் சிலை திறக்கும் அன்று நாட்டில் ஒளி பிறக்கும் என்றார். மேலும் அம்பேத்கர் உருவாக்கிய அரசியலமைப்பு சட்டத்திற்கு அச்சுறுத்தல் வந்திருக்கும் காலத்தில் நாம் நிற்கிறோம் என்றும், அரசியலமைப்பு சட்டத்தின் ஒற்றுமையை, இறையாண்மையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு நம் அனைவருக்கும் உள்ளதாக பேசியவர், அம்பேத்கர் சிலையை காணும் போதெல்லாம் அரசியல் அமைப்பு சட்டத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற உறுதியை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றார். மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் ஊர்வசி அமிர்தராஜ், தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர்.
மத்திய அரசை கண்டித்து டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் விவசாய சங்கத்தினருக்கு ஆதரவாக தூத்துக்குடியில் பழைய பேருந்து நிலையம் முன்பு மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கைது. மத்திய அரசு விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த வேண்டும். காலியாக உள்ள 30 லட்சம் காலி பணியிடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டும். டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளின் கோரிக்கையை நிறைவேற்ற வேண்டும். புதிய பென்ஷன் திட்டத்தை கைவிட்டு பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி நாடு முழுவதும் மத்திய தொழிற்சங்கங்கள் வேலைநிறுத்த போராட்டத்தை அறிவித்து வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதனைத் தொடர்ந்து தூத்துக்குடியில் பழைய பேருந்து நிலையம் முன்பு CITU, AITUC, INTUC, HMS உள்ளிட்ட மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் மத்திய அரசை கண்டித்தும் டெல்லியில் போராடி வரும் விவசாயிகளுக்கு ஆதரவாகவும் மறியல் போராட்டம் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினர் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மறியலில் ஈடுபட்ட 100க்கும் மேற்பட்ட தொழிற்சங்கத்தினரை கைது செய்தனர். தூத்துக்குடி துறைமுகம் தனியார் மயம் மற்றும் ஊதிய ஒப்பந்தத்தை நிறைவேற்றாததை கண்டித்தும் காலி பணியிடங்கள் நிரப்பக் கோரி வேலை நிறுத்தம் சுமார் 10 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு. தூத்துக்குடியில் அனைத்து தொழிற்சங்கங்கள் கூட்டமைப்பு சார்பில் மத்திய அரசு துறைமுகங்களை தனியார் மயம் மற்றும் விற்பனை செய்வதை கண்டித்தும் மத்திய அரசு மற்றும் கப்பல் துறை அமைச்சகம் துறைமுக ஊழியர்களுக்கு வழங்க வேண்டிய ஊதிய ஒப்பந்தம் மற்றும் போனஸ் ஒப்பந்த பண பலன்களை வழங்காமல் காலம் தாழ்த்தி வருவதை கண்டித்தும் துறைமுகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்பது உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஒருநாள் அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட துறைமுக ஊழியர்கள் தூத்துக்குடி துறைமுகம் முன்பு மத்திய அரசு மற்றும் துறைமுக நிர்வாகத்தை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி துறைமுகத்தில் துறைமுக ஊழியர்கள் வேலைநிறுத்தம் காரணமாக துறைமுக ஊழியர்கள் யாரும் பணிக்கு செல்லாததால் சரக்குகள் ஏற்றி இறக்கும் பணி மற்றும் போக்குவரத்து முற்றிலும் பாதிக்கப்பட்டது. இதன் காரணமாக சுமார் 10 கோடி ரூபாய் அளவிற்கு வருவாய் இழப்பு ஏற்பட்டது. ஒன்றிய அரசின் தொழிலாளர் விரோத விவசாய விரோத கொள்கைகளை கண்டித்து அனைத்து மத்திய தொழிற்சங்கங்கள் சார்பில் இன்றைய தினம் நாடு பொது வேலை நிறுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. விவசாயிகள் டெல்லியில் முற்றுகையிட்டிருக்கிற நேரத்தில் நாடு முழுவதும் கிராமப்புறங்களில் கிராமப்புற பந்த் போராட்டமும் லட்சக்கணக்கான தொழிலாளர்கள் விவசாயிகள் பங்கேற்கிற மறியல் போராட்டமும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துறைமுகத்தில் பணியாற்றும் தொழிலாளர்களுக்கு பல்வேறு நியாயமான உரிமைகள் மறுக்கப்பட்டிருக்கிற நிலையில் தூத்துக்குடி துறைமுகத்தில் செயல்படும் அனைத்து தொழிற்சங்கங்களும் இணைந்து இந்த வேலை நிறுத்தத்தில் முழுமையாக பங்கேற்றிருக்கிறோம். தூத்துக்குடி துறைமுகத்தில் 100% வேலை நிறுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. சரக்கு ஏற்றி இறக்கும் பணிகள், போக்குவரத்து பணிகள் முற்றிலுமாக ஸ்தம்பித்திருக்கின்றன. இதனால் நாளொன்றுக்கு கிட்டத்தட்ட 10 கோடி ரூபாய்க்கு மேல் இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. துறைமுக தொழிலாளர்களுக்கு வழங்க வேண்டிய 1/1/2022 வழங்க வேண்டிய புதிய ஊதிய ஒப்பந்தம் 25 மாத காலமாக நிலுவையில் இருக்கிறது. ஊதிய உயர்வு பேச்சுவார்த்தையை முறையாக நடத்தி தொழிலாளிகளுடைய ஊதிய உயர்வு பிரச்சனைக்கு தீர்வு காண்பதற்கு பதிலாக இழுத்தடிக்கிற போக்கை, பல்வேறு கட்டுப்பாடுகளை விதிக்கிற போக்கை ஒன்றிய அரசாங்கம் கடைபிடித்துக் கொண்டிருக்கிறது.